உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம எடுத்த நம்முடைய சப்ஜெக்ட் உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவருடைய நிழல். உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் என்று நம்ம சொல்லும் பொழுது அது உன்னதமானவர் என்ற அந்த வார்த்தையிலேயே நம்ம புரிந்து கொள்ளலாம். அது உன்னதமான ஒரு அனுபவம். நம்முடைய வார்த்தையில் சொல்லப்போனால் அது ஒரு மலையின் மேல் உள்ள ஒரு அனுபவம். அதைத்தான் குறித்து நம்ம நெடுகவே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தியானிக்கிறோம், எவ்வளவு அதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம் என்பதற்காக நம்ம பின்னாடி தியானித்த ஒரு சில காரியங்களை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டு இன்னைக்கு வேறொரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம சங்கீதம் 15:1 இது மாதிரி சொல்லப்படுகிறது, யார் தேவனுடைய கூடாரத்தில் தங்குவான், யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவான். பர்வதத்தில் ஏறுகிற அனுபவம் முதலாவது உத்தமன் என்று நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம். உத்தமன் என்றால் சொன்ன சொல் தவறாதவன். தேவன் சொல்லிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கும் பொழுது நான் பரிசுத்தன். நான் சொல்லிய காரியங்களை தேவனிடத்திலே தவறாமல் நான் நிறைவேற்றும் பொழுது நான் உத்தமன் என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவது காரியம் சுவிசேஷ ஊழியம் செய்பவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சுவிசேஷ ஊழியத்தை குறித்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்கவில்லை. நம்ம கடைசியாக தியானிக்கலாம் என்று நம்ம அதை வைத்திருக்கின்றோம். மூன்றாவதாக நம்ம யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவான் என்றால் விசாரம் உள்ளவன், தேவனை விசாரித்து அறிகிறவன், விசாரம் உள்ளவன். அப்படி என்றால் அதற்கு நேர் எதிர்மாறி நிர்விசாரம் என்று நம்ம பார்த்தோம். ஒரு கேட்ட காரியத்தை நாம் சரியாக கவனிக்காதபடிக்கு நிர்விசாரமாக இருக்கும் பொழுது நம்ம கேட்கிற காரியங்கள் நமக்குள்ளாக போவதில்லை. அதைத்தான் நம்ம பார்த்தோம். விசாரம் உள்ளவன் தேவனுடைய பர்வதத்தில் அவரோடு கூட வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நான்காவது காரியமா நம்ம பார்த்தோம், யார் தேவனுடைய பர்வதத்திலே ஏறுவான், யார் தேவனிடத்திலே வாசம் பண்ணுவான் என்று நம்ம பார்க்கும் பொழுது கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவனே என்று நம்ம பார்த்தோம். நான்காவது காரியமா அதில் தான் நம்ம பார்த்தோம், மோசே, தாவீது அவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தது மாதிரி தேவனுடைய பெஸ்ட் செய்கிறவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவனாகவும் அவன் மாசில்லாதவன், கைகளில் மாசில்லாதவனுமாய் இருப்பான். தேவனுடைய பெஸ்ட் எது? தேவனுடைய குட் இருக்குது, தேவனுடைய பெட்டர் இருக்குது, தேவனுடைய பெஸ்ட் இருக்குது. அதைத்தான் நம்ம குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம நான்காவது காரியமா. ஐந்தாவது காரியமா நம்ம போன முறை நம்ம பார்க்கும் பொழுது மனுஷீகத்தை அடக்கி தெய்வீகம் அதை கடந்து செல்லும்படியாக அனுமதிக்கிறவனே தேவனுடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். மனுஷீகத்தை அடக்கி தெய்வீகம் கடந்து செல்லும்படியாக அதுதான் நம்ம பார்த்தோம். நம்ம மோசையை பார்த்து தேவன் என்னிடத்திலே மேலே ஏறி வா, என்னிடத்திலே மேலே ஏறி நான் என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, அங்கே என்னிடத்திலே தங்கியிரு என்று அவர் அழைக்கின்றார். அப்படி அழைக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், தேவன் மௌனமாக இருந்தார். அதைத்தான் நம்ம மனுஷீகம் தெய்வீகம் என்று நம்ம பார்த்தோம். மனுஷீகம் என்றால் நான் போன முறை நான் விளக்கினேன். மனுஷீகம் என்றால் என்ன, தெய்வீகம் என்றால் என்ன. அவனை தேவன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய இடத்திலே ஏறி வரும்படியாக அழைத்து 6 நாட்கள் மௌனமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம பார்த்தோம், தெய்வீக மௌனம், காட்ஸ் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 6 நாட்கள் தேவனுடைய பருவத்துக்குள் தான் இருக்கின்றான், தேவனுடைய மேகத்துக்குள்ளாக தான் இருக்கின்றான். தேவன் எங்கேயோ இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும், ஆனாலும் தேவன் அவனோடு பேசவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் 6 நாட்கள் தேவனுடைய சத்தத்திற்காக காத்திருந்தான். 7வது நாளில் தேவன் அவனை அழைத்து அவனோடு கூட பேசி அவர் தன்னுடைய அக்கினிக்குள்ளாக அவனை அழைத்து கொண்டார் என்று நம்ம பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் பார்த்தோம், ஏன் ஆண்டவர் 6 நாட்கள் அமைதியாக இருந்தார் என்றால் மனுஷனுடைய கவன சிதறல்கள் என்று நம்ம கடைசி மெசேஜில் நம்ம பார்த்தோம். கவன சிதறல்கள், நம்முடைய கவனம் ஒரு குவியல் மாதிரி, அதற்கு மேலாக நம்ம கவனம் செலுத்த முடியாது. அந்த கவனத்தை நம்ம பல காரியங்களில் நம்ம சிதறடிக்கும் பொழுது நம்ம தேவனுக்கென்று கொடுக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்கின்றோம், குறையாக கொடுக்கின்றோம். அதைத்தான் நம்ம பார்த்தோம், கவன சிதறல்கள். ஏன் ஆண்டவர் 6 நாட்கள் அமைதியாக இருந்தார்? அவன் ஒரு தலைவனாக, அவன் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துகிறவனாக இருந்தான். அவனுடைய கவனத்தை தன்னிட பக்கமாய் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக 6 நாட்கள் அவர் அமைதியாக
இருந்தார் என்று நம்ம கடைசியாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு காரியம். இது வந்து 5வதுல நம்ம சப்ஹெட்டிங்காக பார்த்தோம், கவன சிதறல்களும் தெய்வீக மௌனமும். அதே 5வது படத்தில் 2வது சப்ஹெட்டிங்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனுஷீக தனிமையும் தெய்வீக வழிகளும். மனுஷீக தனிமையும் தெய்வீக வழிகளும் என்ற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மோசேயை தேவன் மேலே ஏறி வா என்று அழைத்து அவன் 6 நாட்கள் மட்டுமல்ல 40 நாட்களும் தேவனோடு கூட தனிமையாக இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கின்றோம். தனிமை என்பது மனுஷீகம் அல்ல. மனுஷீகத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தனிமை என்பது மனுஷீகம் அல்ல. நம்ம எல்லாம் சொசைட்டியாக இருந்து நம்ம பழகினவர்கள், நம்ம வந்து ஒரு சமூகமாக இருந்து பழகினவர்கள். தேவன் அப்படித்தான் நம்மளை என்ன செய்கிறார், அவர் படைத்து இருக்கின்றார். ஒரு குடும்பமாக ஆண்டவர் ஆதி நாட்களில் ஆண்டவர் குடும்பமாக அவனை படைத்தார். அது பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அவர்கள் ஒரு சமூகமாக ஒரு சொசைட்டியாக மாறினார்கள். நமக்கு இம்மீடியட் ஃபேமிலி நமக்கு ஒன்று உண்டு. நம்முடைய பிள்ளைகள், கணவன், மனைவி, அது வந்து இம்மீடியட் ஃபேமிலின்னு சொல்லி சொல்கிறோம். இம்மீடியட் ஃபேமிலின்னு சொல்லி ஒன்று உண்டு. 2வது க்ளோஸ் ஃபேமிலி. நம்முடைய அண்ணன்மார், அக்காமார்கள், தங்கைமார்கள், இவர்களெல்லாம் க்ளோஸ் ஃபேமிலின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அப்படியாக நிறைய உறவுகள் நமக்குள்ளாக இருக்கின்றது. நம்ம வந்து ஒரு சமூகத்திலே ஒரு அங்கமாக நாம் இருக்கின்றோம். நாம் தனிமையாக அல்ல, நாம் ஒரு சொசைட்டி. இப்படியாக அவன் சொசைட்டியாக இருக்கின்ற அந்த ஒரு சமூகத்திலிருந்து தான் மோசேயை ஆண்டவர் தனிமையாக மேலே அழைக்கிறார். அவன் முதலாவது ஏறி போகும் பொழுது யோசுவாவும் அவனோடு கூட இருக்கின்றான். ஆனால் தேவனுடைய சமீபமாக சேரும் பொழுது யோசுவாவை எந்த ஒரு இடத்துல விட்டுவிட்டு இவன் தனியாக தேவனுடைய மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ தேவன் அவனை தனிமையாக வர சொல்லி மேகம் அவனை சேர்த்து தேவன் என்ன செய்கிற, தேவனுடைய மேகம் மூடிக்கொண்டது என்று நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். இப்படிப்பட்ட சொசைட்டிலிருந்து வர்ற அவனை தனிமையாக தேவன் என்ன செய்தார், அழைத்தார். மனையிலே போல என்ன செய்கிறான், தனிமையாக இருக்கின்றான். தனிமை என்று நான் சொல்லும் பொழுது நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு வச்சிருக்கீங்களே, நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இவன் 6 நாட்கள் தேவனோடு கூட பேசாமல் அவன் தனிமையாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவன் தனிமையை விரும்புகிறாரா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் தனிமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, மோசேயை ஆண்டவர் அவன் தனியாக மேலே ஏறி வா என்று அழைக்கும் பொழுது தனிமையை அவனுக்கு தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்தார். அவன் 40 வருடங்களாக தன்னுடைய மாமனாரனுடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தனிமை என்றால் என்ன என்பதை அவனுக்கு என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார். தனியாக அவன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு தேவ பர்வதம் வரைக்கும் அவன் வருகின்றான். மனுஷனை தேவன் தனிமைப்படுத்தி கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். தனிமை என்று நம்ம பேசும் பொழுது நமக்குள்ளாய் சில நேரங்களிலே தனிமையாக நம்ம உணர்கிறோம். சில நேரங்களிலே நாம் நம்முடைய அறையிலே தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றது. தனிமை என்பது மனுஷனுக்கு ஒரு சொசைட்டியில் இருந்தாலும் கூட தனிமை என்பது மனுஷனுக்குள்ளாய் இருக்கின்ற ஒரு காரியம். பாருங்க, மனுஷனை தனிமைப்படுத்தி தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். தாவீதுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், தனிமையை கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை அவன் மேய்க்கும் பொழுது 8வது மகனாக, 7 சகோதரர்களும் அவர்கள் ஆர்மியில் இருக்கிறாங்க. 8வது மகனாகி இவன் தனிமையிலே தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு அனுபவம். தேவன் அவனை தனிமைப்படுத்தினார். அவன் சொல்றான் பாருங்க, அவன் எழுதின சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா தனிமை தனிமை என்று வருகிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 25வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி கூறுகிறது. சங்கீதம் 25:16, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கின்றேன். இந்த இடத்துல பாருங்க, அவன் தன்னுடைய அனுபவத்தை அவன் சொல்லுகிறான், தன்னுடைய உணர்வுகளை அவன் சொல்லுகிறான். இங்க பாருங்க, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் தனித்தவனும் நான் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கின்றேன்.
அதே பாருங்க, இன்னொரு சங்கீதம் வாசிக்கின்ற சங்கீதம் 102:7 அவன் இவ்விதமாய் சொல்லுகின்றான், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். அப்படி தன்னுடைய ஃபீலிங் சொல்றான் பாருங்க. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல நான் தனித்தவனாய் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்றான். அப்போ ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுக்குன்னு உறவுகள் இருக்குது, எல்லாமே இருக்கும் பொழுதும் அவன் என்ன சொல்கிறான் இங்கே, நான் தனித்தவனாய் இருக்கின்றேன், நான் தனித்திருக்கின்றேன், நான் தனிமையாய் இருக்கின்றேன் என்று அவன் சொல்லுகின்றான். அப்படி என்றால் தேவன் அவனை தனிமைப்படுத்தி உலகத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன, அதைத்தான் நம்ம குறித்து பார்க்க போகிறோம். தனிமை என்பது நம்ம ஒரு கடந்து செல்லக்கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் தனிமை, தேவன் ஒருவனை தனிமைப்படுத்துகிறார் என்றால் நம் மூலமாய் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். பாருங்களேன், தாவீது எழுதிய 73 சங்கீதங்கள், இந்த சங்கீதங்கள் எல்லாம் 150 சங்கீதங்கள்ல 73 சங்கீதங்கள் தாவீது எழுதின சங்கீதம். நிறைய சங்கீதங்கள் தாவீது மேய்ப்பனாக தனிமையாக இருந்தபோது எழுதின சங்கீதங்கள் தான் அதிகமான சங்கீதங்கள். அந்த சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனங்களும் மெசானிக் ப்ரோஃபசிஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிறைய சங்கீதங்கள் அவன் தனிமையாக இருந்தபொழுது தேவன் அவனுக்கு வெளிப்படுத்திய காரியங்களை அவன் என்ன செய்தான், எழுதினான். தனிமை என்பது நம்ம தனிமையாக இருக்கும் பொழுது, நாம் தேவனுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது தனிமையை மூலமாக தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். மோசேயை பாருங்க, மோசேயை ஆண்டவர் தனிமைப்படுத்தினார். நீ மாத்திரம் என்னிடத்துல ஏறிவா. அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ மாத்திரம் என்னிடத்துல மேலே ஏறிவா. தனிமை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவன் தனிமைப்படுத்தி ஆண்டவர் அவன் மூலமாக கொடுத்த காரியங்கள் என்ன, நியாயப்பிரமாணம், தேவனுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் அவனுக்கு என்ன செய்கிறார், அவன் தனியாக இருக்கும் பொழுது கற்றுக் கொடுக்கின்றார். மோசே அதற்கு பிறகு அவன் என்ன செய்கிறான், மக்களுக்கு அவன் போதிக்கின்றான். ஆனால் அவன் போதிக்கிறதுக்கு முன்பதாக தேவன் 40 நாட்கள், இன்னொரு 40 நாட்கள், 80 நாட்கள் அவனை தனிமைப்படுத்தி ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வழிகளை அவனுக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கின்றார். பெட்ஃபோர்ட் கோயல் அப்படிங்கிற சிறையில் ஜான் பனியன் என்ன செஞ்சாரு, அடைக்கப்பட்டிருந்தான். பாருங்க, பெட்ஃபோர்ட் கோயல்ங்கிற தனி சிறையில் ஜான் பனியன் அடைக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது ஜான் பனியன் தனிமையாக இருந்த பொழுது அவர் எழுதிய சில காரியங்கள் பாருங்க. அநேக கைப்பிரதிகளை எழுதத்தக்கதாக கிரேஸ் அபவுண்டிங் என்ற ஒரு பெரிய புஸ்தகத்தை அவன் தனிமையில் இருக்கும் பொழுது என்ன செய்தார், அந்த ஜான் பனியன் எழுதினார். தி கிரேட் எப்பிக், நம்ம என்ன சொல்லுவோம், இது பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், தமிழ் என்ன சொல்லுவாங்க, மோட்ச பிரயாணம். இந்த மோட்ச பிரயாணத்தை அவன் தனிமையில் இருந்த பொழுது அதனுடைய காரியங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தார், எழுதினார். உலகுக்கு அந்த பைபிளுக்கு அடுத்தபடியாக மோட்ச பிரயாணத்தை ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறார்கள். பாருங்க, நம்ம ஜெபிக்கலாம் என்று சொல்லும் பொழுது நம்ம கார்பரேட் ஜெபத்தை நம்ம என்ன செய்வோம், ரொம்ப நம்ம வாஞ்சிப்போம். நேரம் வரதே தெரியாது. நம்மெல்லாம் ஒரு ஜெப வீராங்கனைகள், ஜெப வீரர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஒரு குழுவாக ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஜெபத்தில் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஆஹா, அதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயிடுச்சா, அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும். அது சொசைட்டி பிரேயர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், தனிமையிலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களா, தனிமையிலே நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா. பத்மு தீவில் தேவன் யோவான் என்ன செய்தார், தனிமைப்படுத்தினார். பத்மு தீவில் அவர் இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ரெவலேஷனை ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன் யோவான் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். அப்போ தனிமை மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்தை என்ன செய்கிறார், நம்ம ஆசீர்வதிக்கின்றார். தனிமையிலே தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கின்றார், விரும்புகிறார். நான் சொல்றேன், தனிமை மனுஷீகம் அல்ல. நம்ம மனுஷீகத்துக்கும் தெய்வீகத்துக்கும் உள்ள சில தொடர்புகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். தனிமையாய் மனுஷன் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு நான் ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று தேவன் சொன்னார். தனிமை என்பது தேவனுடைய சித்தமா இல்லை.
ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன், அவர்கள் மூலமாக ஒரு சொசைட்டியை உருவாக்குவேன், அவர்கள் சொசைட்டியாக இருப்பார்கள், குழுவாக இருப்பார்கள், ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவார்கள், அவர்களுக்கு என்ன செய்கிற ஒரு ஐக்கியப்படுவார்கள். அதுதான் தேவனுடைய சித்தம். தனிமை என்பது மனுஷிகம் அல்ல. ஆனாலும் தனிமையாய் தேவன் ஒரு சில காரியங்களை தேவன் தனிமையாக அழைக்கின்றார். பாருங்க, நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்கள். இயேசு கிறிஸ்து தனிமையாக இருந்தாரா? இல்ல. அவர் ஒரு சொசைட்டில இருந்தார். அவர் ஊழியம் செய்தது 3 வருடங்கள் தான். மற்றபடி 30 வருடங்கள் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட, தன்னுடைய சொசைட்டில கூட அவர் என்ன செய்தார்? இருந்தார். அப்படி நீங்க 33 வருடத்துல அந்த 3 வருடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 10க்கு 1 தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஊழியம் செய்தார். மற்ற 9க்கு 10 காரியங்களை தேவன் தன்னுடைய குடும்பத்தாரோடும் தன்னுடைய சொசைட்டியோடும் கூட இயேசு கிறிஸ்து செலவழித்தார். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு இடத்துல இப்படி சொல்லப்படுகிறது. மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 14:23 இப்படி சொல்லுகிறது. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். இந்த இடத்துல என்ன சொல்றது பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். இந்த இடத்துல பாருங்க, அழகாக சொல்லப்படுது. தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார். அது மட்டும் சொல்லி முடிச்சிருந்தா போதும். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, சாயங்காலம் ஆன போது அவர் தனிமையாய் இருந்தார். யாரோடு கூட? தேவனோடு கூட அவர் தனிமையாக இருந்தார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இங்கிலீஷ்ல நீ பார்த்தீங்கன்னா, he separated himself lonely. அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டார். தன்னைத்தானே தனிமைப்படுத்தி தேவனோடு கூட தனிமையாக இருக்கத்தக்கதாக அவர் மலையின் மேல் என்ன செய்கிறார்? அவர் ஏறுகிறார். லூக்கா 5:16-17 இப்படி சொல்லுகிறது. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமாவதற்கும் கூடி வந்தார்கள். ஆனால் அவரோ வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கு சொல்லப்படுகின்றது. தேவன் அவரை தனிமைப்படுத்தி தன்னோடு கூட தனிமையாக இருக்கத்தக்கதாக தேவன் இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு தேவனோடு இருக்கத்தக்கதாக தன்னை என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அப்போ தனிமையாக இருக்கும் பொழுது தேவன் நம் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார். மோசேயை ஆண்டவர் தனிமைப்படுத்தி, அந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது 103வது சங்கீதம். தேவன் தன்னுடைய தன்னுடைய கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தெரிய பண்ணினார். தன்னுடைய கிரியைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிய பண்ணினார். இன்னைக்கு சுகம் வேணுமா? ஆண்டவர் செய்கிறார். அது தேவனுடைய கிரியை. நமக்கு நம்முடைய பண காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கணுமா? அது தேவனுடைய கிரியை. நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களும், நீங்கள் கேட்கிற எல்லா காரியங்களும் என்ன பார்த்தால் தேவனுடைய கிரியை. அவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். நம்ம கேட்கும்பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆனால் கீழாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தேவன் கிரியை செய்கிறார். மேலே ஏறி வந்து அவரோடு கூட தனிமையாக இருக்கின்ற மோசேக்கோ தன்னுடைய வழிகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தெரிய பண்ணுகிறார். தன்னுடைய இருதயத்தினுடைய உள்ள காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தெரிய பண்ணுகிறார். அப்படி என்றால் தனிமை என்பது இன்னொரு காரியம், நம்ம ஆசீர்வாதமான ஒரு காரியம். அநேக காரியங்களில் நம்ம தனிமையாக இருக்கிறோம். இல்லை பிரதர், என் குடும்பத்தோடு தான் நான் இருக்கிறேன், ஒரு சொசைட்டிக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், இது வரைக்கும் நான் என்ன செய்யலை, நான் தனிமையாக இருந்தது இல்லை. தனிமையாக இருக்கிறேன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனிமையாக இருப்போம். அப்போ நான் கொஞ்சம் நேரம் நான் தூங்குவேன், இது பண்ணுவேன், டிவி பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அது தனிமை அல்ல. நான் சொசைட்டியோடு கூட தான் நான் இருக்கிறேன் என்று நம்ம என்ன செய்யலாம்? ஒருவேளை சொல்லலாம். பாருங்க, நாம் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய கடலிலே நாம் நம்முடைய போட்டில் தனிமையாகத்தான் இருக்கின்றோம். நல்லா கவனிச்சா நல்லா புரியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய, அந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடலிலே
இந்த போட்டில் நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கும், அது நம்ம போட்டு. ஒய்ஃப் நம்மோட கூட இருக்காங்களா, அது அவங்க தனி போட்டு. ஒய்ஃப் ஒரு தனி போட்டில் இருக்காங்க, நம்ம தனி போட்டில் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களாம் தனித்தனி போட்டில் இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க பிரதர்? பாருங்க, உங்களுக்கு வயிறு வலின்னு வந்தால் யார் இது பண்ண முடியாது? கணவன் ஷேர் பண்ணுவாரா? ஷேர் பண்ண முடியாது. தலைவலின்னு வந்தால் கணவன் ஷேர் பண்ணுவாரா? மாட்டார். நல்ல தலைவலிக்குது உங்களுக்கு, உங்களுக்கு வயிறு வலிக்குது, நீ சொல்கிறீங்க கணவர்கிட்டையும் மனைவிட்டையோ எனக்கு வயிறு வலிக்குது, ஜோம் பண்ணவா? நம்ம வயிற்று மேலேயோ தலையில் கை வச்சு, ஆண்டவரே இவங்களை சுகமாக்க, என்னுடைய வலியை கொஞ்சம் நீ பொறுப்பெடுத்துக்கிறேன்னு என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அந்த வலியையோ அந்த ஒரு காரியத்தையோ தனிமையாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சுமக்க வேண்டும். அதுதான் தனிமை. சந்தோஷத்தில் அவங்க பங்கு பெறுவாங்களா? மாட்டாங்க. உங்களுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன இன்னைக்கு பிரதர் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே? ஏன்னா நம்ம சந்தோஷமா நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய போட்டில் நம்ம தனிமையாக இருக்கின்றோம். தனிமை என்பது நம்மோடு நம்முடைய ரத்தத்தில் நம்மோடு கூட இருக்கின்ற ஒன்று. அந்த தனிமையிலே நம்முடைய தனியாக நம்ம நம்முடைய படகுல நம்ம பயணம் செய்யும் பொழுது நம்மோடு கூட தேவன் இருக்கிறாரா? அதைத்தான் என்ன செய்கிறா? நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். தேவன் இருக்கிறாரா? தனிமை. எவ்வளவு நேரம் நம்ம தேவனோடு கூட நம்ம தனிமையிலே நம்முடைய நேரத்தை நம்ம செலவழிக்கின்றோம். அதைத்தான் தேவன் என்ன செய்கிறாரு? கேட்கின்றார். இன்னைக்கு தேவனே உடைய வழிகளை எனக்கு போதிங்க, உடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? உடனே தன்னுடைய சித்தத்தை என்ன செய்யறாரு? இதுதான் என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் நம்மோடு கூட பேச மாட்டார். மோசே மாதிரி தனிமையாலோ மேலே ஏறி போகும் பொழுது, என்ன ஆண்டவரே, அந்த 10 கற்பனைகளை கொடுக்கத்தானே நீங்க என்னை அழைச்சிங்க, உங்களுடைய சித்தத்தை செய்யதானே, உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த தானே என்னை இங்கே கூட்டிட்டு வந்தீங்க, சீக்கிரம் கொடுங்க. ஆண்டவர் அமைதியா இருப்பார். தெய்வீகம் மௌனம், அமைதியா இருப்பார். அப்போ தனிமையிலே தேவனோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுக்கு பக்கத்தில் நம்ம போகும் பொழுது, தேவனோடு கூட தனிமையாக நம்ம இருக்கும் பொழுதுதான் தேவன் தன்னுடைய வழிகளை தனக்கு என்ன செய்வார்? நம்மோடு கூட அவர் பேசுவார். எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம தனியாக இருக்கிறோம்? ஒரு பிரதர்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் ஜெபம் பண்ண முடியல. 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடலை பிரதர். ஒரு நாளையில் 10 நிமிஷம், மிஞ்சி போனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ண 15 நிமிஷம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை எவ்வளவு நீங்கள் சிதறடித்து விட்டு தேவனிடத்திலே உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வைக்க முடியாதபடிக்கு, தேவனிடத்திலே நீங்கள் தனிமையாக இருக்க முடியாதபடிக்கு உங்களை சிதறடித்து கொண்டு இருக்கின்றது. ஒரு மூவியை பார்க்க உட்காந்தா 1.5 மணி நேரம் ஓடி, ஐயோ அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்களே, இன்னும் கூட கொஞ்சம் போயிருந்தால் நல்லா இருக்குமே, ஐயோ அதுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போது நம்முடைய கான்சன்ட்ரேஷனை ஒரு இடத்துல நம்ம செலவழிக்கிற சமயத்தில் அது மணிக்கணக்காக போனாலும் அதை என்ன செய்யலை, அது கொஞ்ச நேரம் மாதிரி தெரியும். தேவன் நம்ம பார்த்து என்ன சொல்கிறார்? உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் நீ ஒருமுகப்படுத்தி என்னோடு கூட நீ நேரத்தை செலவழி, தனிமையிலே நேரத்தை செலவழி, அப்பொழுது என்னுடைய வழிகளை நான் உனக்கு போதிப்பேன். பிரதர், ஆண்டவருடைய சித்தம் எனக்கு தெரியல, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க, தனிமையாயிருங்க. கொஞ்சம் நீங்க ஜெபிச்சு சொல்றீங்களா? சரி பிரதர், உங்களுக்காக எதுக்கு இந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கணும், இந்த காரியத்துக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் போய் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் போய் யாராவது ஜெபிக்கும் பொழுது அவன் என்னோடு கூட தனிமையாக இருக்கும்படி அவனுக்கு சொல்லு என்று ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுவார். அவன் என்னோடு தனிமையாக இருக்கத்தக்கதாக அவனிடத்திலே நீ சொல்லு என்று என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்லுவார். ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். தனிமை என்பது நம்ம பிராக்டிக்கலா தனிமை என்பது ஒரு காரியம். இன்னொரு காரியம், தனிமையாக நான் என்ன செய்வது? உணர்வது. சொசைட்டிக்கு மத்தியில் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தனிமையான ஒரு உணர்வு இருக்கின்றது. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்குது. இன்னும் ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் என்ன செஞ்சுப்போம்? குளிச்சுட்டு உட்காந்துருப்போம். மனைவியோ கணவனோ ஏஞ்சி கேட்பாங்க, என்ன டார்லிங் தூங்கலையா? தூக்கம் வரல.
அடுத்த பக்கம் பரண்டு அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கோ தூக்கம் இல்லை. உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கோ ஆள் இல்லை. அப்படியாக இருக்கும் பொழுது அந்த தனிமை என்கிற உணர்வு வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரை அந்த தனிமையிலே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். தனிமை என்கிற அந்த ஒரு உணர்வு வரும் பொழுது ஆண்டவரோடு கூட சார்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் விரும்புகிறார். அந்த தனிமையை ஆண்டவர் கொடுத்தாரா? தெரியாது. அந்த தனிமை ஆண்டவர் கொடுத்தாரா? தெரியாது. ஆனால் நீங்கள் தனிமையாக உணரும் பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு தனிமை வந்தது. அவனோடு கூட 600 பேர் என்ன செய்கிறாங்க? சவுலினால் விரட்டப்பட்டு அவர்கள் தனியாக என்ன செய்கிறார்கள்? ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல போய் சண்டை போட்டு அவங்க வரும் பொழுது அதற்குள்ள அவங்க வந்து அம்மோனியர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? இவர்களுடைய பிள்ளைகள், இவர்களுடைய எல்லா இவனுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கொள்ளையடிச்சு கொண்டு போய் சிக்லாக் அந்த இடத்த என்ன செய்கிறாங்க? அக்னினால் சுட்டு எரித்து போட்டு போயிடுறாங்க. இவங்க 3வது நாள் வந்து பார்க்கும் பொழுது தங்களுடைய மனைவிமார்கள், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய சொத்து எல்லாவற்றையும் யாரோ கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். யாருன்னு தெரியாது. அப்போ எல்லாரும் நெருக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரும். எல்லாரும் உட்காந்து அழுகிறாங்க. என்ன செய்யன்னு தெரில. ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க? அவங்க 600 பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்களான்னு சொல்லி தெரில. தாவீது ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டான், ஆண்டவரே என்னது இது? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு தருவேன், திரும்ப நான் உனக்கு தருவேன். இந்த இடத்துல பாருங்க, அவன் வந்து தன்னுடைய மனைவிகளும் தன்னுடைய பிள்ளைகளும் கொள்ளையாக போனது நிமித்தம் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். தாவீது அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டான்? தனித்து விடப்பட்டான். தாவீது தனிமையாக விடப்பட்டான். அவன் 600 பேர் அவனோடு கூட சோல்ஜர்ஸ் இருந்த பொழுதிலும் அவனுடைய ஃபீலிங் என்ன எப்படி இருக்குது? தனிமையாக இருக்கின்றது. வேதத்தை சொல்லப்படுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் கல்லெறிஞ்சிருவாங்க. அப்படி கல்லெறிகிற கும்பல் நடுவில் இவன் தனித்து விடப்பட்டு அந்த பாரத்தை இவன் சுமந்து கொண்டு இருக்கின்றான். அப்பொழுது ஏபோத்தை கொண்டு வா என்று ஆசாரியனிடத்தில் கேட்கிறான். எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு ஏபோத்து? ஆண்டவரத்தில் விசாரிக்க மண்ணு. எல்லா பிள்ளைகளும் என்ன செஞ்சிட்டாங்க? சிறைப்பிடிக்க போட்டு போனாங்க. நீ எதுக்கு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற? தாவீது நெருக்கப்பட்டான். அவன் ஆண்டவரத்தில் கேட்கிறான், ஆண்டவரே என்ன செய்ய? அந்த தண்டை நான் தொடரலாமா? ஃபுலிஷ் கொஸ்டின் இல்லை. பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க, மனைவிமார்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, எல்லாத்தையும் போயிட்டாங்க. உடனே அடுத்து யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து உடனே போய் என்ன செய்யறாங்க? போர் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மீட்கலாம் இல்லை. தாவீது நெருக்கப்பட்டான். தாவீது தனிமையாக இருந்தான். ஆண்டவர் இடத்துல அவன் என்ன செய்கிறான்? விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிறார், அதே தான் சொல்றார், போய் அவங்களை பின்தொடர்ந்து போய் சண்டை போடு. அப்போ போய் பின்தொடர்ந்து போய் சண்டை போடுன்னு சொல்லி நான் எடுக்கிற டெசிஷன் தானே ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர்கிட்ட நான் ஏன் அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர் நோன்னு சொல்லலையே. நான் செய்ய போற காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீயும் போன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஏன் விசாரிக்கணும்? இவன் விசாரிக்கிறான். ஏன்னா தனிமையிலே ஆண்டவரை சார்ந்து கொள்ள அவன் என்ன செய்தான்? பழகி இருந்தான். அவன் மேய்ப்பனாக இருக்கும் பொழுது, தனிமையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை அதிகமாக சார்ந்து கொள்ள பழகி இருந்தான். ஏபத்தை கொண்டு வரும்போது அவன் சொல்றாரு, நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அப்போ மனுஷீக ஞானமும் தெய்வீக ஞானமும் இங்க வந்து என்ன செய்கிறது? செயல்படுகிறது. மனுஷீக ஞானம் என்ன? தொடர்ந்து போய் சண்டை போடுறது. தெய்வீக ஞானம் என்ன? தொடர்ந்து போய் சண்டை போடுறது. மனுஷீக ஞானமும் தெய்வீக ஞானம் இங்கே சமமாக தானே இருக்கு. அப்போ வந்து மனுஷீக ஞானத்தில் நான் செயல்படலாமே, ஏன் தெய்வீக ஞானத்தை நான் சார்ந்து கொள்ள வேண்டும்? அங்கு சொல்லப்படுகிறது, அவன் போய் சகலவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். இதில் தான் டிஃபரன்ஸ் வருது. மனுஷீக ஞானமுக்கும் தெய்வீக ஞானத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? மனுஷீக ஞானத்தினால் நீங்கள் செயல்படும் பொழுது சகலவற்றையும் ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொள்வோம் என்கின்ற என்ன இல்லை,
கேரண்டி இல்லை. ஆனால் இவன் தேவனை தனிமையிலே தேவனை சார்ந்து தேவனிடத்திலே அவன் விசாரிக்கும் பொழுது தேவன் தான் அவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, தன்னுடைய சித்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய வழிகளை அவன் தனிமையாக இருந்தபோது ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? நீ அந்த தண்டை பின் தொடர்ந்து போ, சகலவற்றையும் ஒன்றும் குறையாமல் நீ திருப்பிக் கொள்வாய். இது சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த பெரிதான ஒரு வாக்கு தத்துவம். சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்துவம். அப்போ தனிமையிலே மனுஷிகமாய் செயல்படும் போது எந்த விதமான வாக்கு தத்துவமும் இல்லாமல், எந்த விதமான காரியமும் இல்லாமல் நாமே செயல்படுகிறவர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவரை தனிமையிலே சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கின்றது. வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ போ, சகலவற்றையும் ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொள்வாய். அப்படின்னா இப்போ இங்கே அவன் தெரிஞ்சிருச்சு, யாரையும் கொல்லலை, யாரும் அவங்கள இது பண்ணலை, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஒன்று பட்டணத்தை சுட்டெரிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களை பின் தொடர்ந்து போகிறான். 200 பேர் என்ன செஞ்சாங்க? ஆற்றை கடக்க மாட்டாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பின்தங்கி போய்விட்டார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையிலே அவர்கள் காவல் காக்க வேண்டி இருந்து விட்டாங்க. 200 பேரோடு கூட அவன் போகின்றான். யாருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி. யாரு வாக்குத்தத்தை கொடுத்தது? தேவன் கொடுத்தது. மனுஷன் குறையாக இருந்தாலும் பரவாயில்லை, சண்டை போடுறவங்க குறைச்சாலும் இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் நான் தனிமையிலே தேவனை சார்ந்து கொண்ட பொழுது தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். 100 பேரோடு கூட போயிருந்தாலும் தேவன் எல்லாத்தையும் அவன் கையில் என்ன செஞ்சுவார்? ஒப்பு கொடுத்திருப்பார். இது தேவனுடைய சித்தமா? அவனுடைய மனைவிமார்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போவது தேவனுடைய சித்தமா? தெரியாது. தேவன் அனுமதித்தாரா? அனுமதித்தார். அது தேவனுடைய சித்தமா? தெரியாது. இவன் கேட்ட, ஆண்டவரே என்ன எல்லாரும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, சித்தமா? தெரியல. நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது நிறைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஆண்டவர் இது உடைய சித்தமா? நமக்கு தெரியாது. தெரியாத, நம்ம புரியாத அநேக காரியங்கள் ஆண்டவர் மறைத்து வைக்கின்றார். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஆண்டவர் கிடையாது. மனைவிமார்கள் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் ஒரு கொடுமையான ஆண்டவராக இருக்கிறார்? இல்லை. ஏன்னு கேட்கிறா? தெரியல. ஆண்டவர் அது பதில் சொல்லல. ஆனால் ஒன்று சொன்னாரு, அதற்கு சொல்யூஷனை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கின்றார். நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார். நம்ம தனிமையிலே நம்ம காரியங்களை சுமக்கும் பொழுது, தனிமையிலே சில காரியங்களை நம்ம போட்டு குழப்பி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சித்தமா இது? தெரியாது. ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் ஒண்ணு காரியம் நல்ல ஷூர், தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் அதுக்குரிய சொல்யூஷன் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுத்துறாரு. அவ்வளவுதான். போனா 200 பேரோடு போனா ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று என்ன செய்வோம்? படிக்கின்றோம். தனிமை என்பது மனுஷீகம் அல்ல. தனிமையில் நம்ம இருக்கும் பொழுது என்ன செய்கின்றோம்? இப்போ இன்றைக்கி நம்ம கேம்ப்லலாம் இருக்கும்போது ரூமில் தனியாக இருக்கணும். என்ன செய்கிறோம்? அழகாக வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய குளியில் போட்டு சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போம். அதுதான் நமக்கு நம்முடைய சொசைட்டியில் உள்ள நம்முடைய காரியங்கள். தவறான காரியங்கள் குறித்து பேச மாட்டோம். சும்மா ஒரு சேட்டிங், ஃப்ரெண்ட்ஸோட 4 பேரோடு உட்காந்து அந்த ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு சேட் பண்ணுறது. அது பாவமா? இல்லை, பாவம் இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? உன் தனிமையை நீ என்னோடு கூட செலவழி. நீ தனியாக இருக்கும் பொழுது உன் தனிமையை என்னோடு கூட நீ செலவழிக்கும் பொழுது என்னுடைய வழிகளை நான் உனக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்றார். நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமா? சும்மா போயிட்டு ஆண்டவரே உடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் சொன்ன ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மௌனமாக இருப்பார். அதான் தெய்வீக மௌனம். மௌனமாக இருப்பார். அவன் அன்னைக்கு நம்ம பார்த்தோம்,
தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு நாளில் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்றால், உபவாசித்து நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 40ல் 6, 46ல் 6 பார்த்தோம், 13%. அப்படி என்றால் இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் தேவனோடு கூட தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கே 3 மணி நேரம். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் தேவன் மேலே வச்சு நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு 3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் தேவன் உங்களோடு கூட என்ன செய்வார்? பேச ஆரம்பிப்பார். ஆண்டவருடைய சித்தத்தை நான் அறிந்து வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் மலர்பட்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த நான் என்ன செய்ய மாட்டார். ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்த மாட்டார். தனியாக தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கும் பொழுது மௌனமாக இருக்கிற தேவனுடைய உதடுகள் பேச ஆரம்பிக்கும். 6 நாட்களுக்கு கழிஞ்சிருச்சு. 7வது நாள் மௌனம் கலைந்தது. தேவன் 7ஆம் நாளில் மோசேயை அழைத்து மோசேயோடு கூட பேச ஆரம்பித்தார். இப்பொழுது அவன் தேவனுடைய மேகத்துக்குள்ளாக அல்ல, தேவனுடைய அக்னிக்குள்ளாக தேவன் அவனை என்ன செய்கிறாரு? வரவழைத்துக் கொள்கிறார். 40 நாட்கள் தேவனுடைய அக்னிக்குள்ளாக இருந்து தேவனுடைய சித்தத்தை எல்லாம் அவன் என்ன தனிமையாக தேவனோடு கூட இருந்து அவன் அனுபவித்தான். நம்ம கண்களை மூடலாமா? தனிமை. இரண்டாவது, அது 5வது காரியத்தில் 2வது சப் ஹெட்டிங்காக மனுஷிக தனிமையும் தேவனுடைய வழிகளும் என்பது குறித்து நம்ம பார்த்தோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.